ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேஸ்லின் ஜெல்லி வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸும் ட்ரிக்ஸும் நம்ம கற்றுக்கலாங்க. வாங்க நம்மளோட டிப்ஸை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, மூக்கு கண்ணாடியில் இருக்கிற சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது ஏற்படுற இந்த ஸ்க்ராச்சஸை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா இந்த ஸ்க்ராச்சஸோடு நம்ம வெளியே போகும்போது கண்டிப்பாக பார்க்கும்போது அது வழியாக நம்மளுக்கு கண்டிப்பாக ஐ டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சின்ன டிப்பு தான் இது. நான் வேஸ்லின் எடுத்திருக்கேன். அது பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஸ்பெக்ஸோட லென்ஸில் கொஞ்சமாக இந்த அளவுக்கு ஒரு டாட் அளவுக்கு எடுத்துகிட்டு லென்ஸோட ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் நல்லா தடவி விட்டுக்கோங்க. இந்த வேஸ்லின் என்ன பண்ணும்னா, இந்த மாதிரி நல்லா யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதில் க்ளீன் பண்ணி எடுக்கும்போது அதில் இருக்கிற ஸ்க்ராச்சஸ் எல்லாத்தையுமே வேஸ்லின் நம்மளுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும், லைட்டன் பண்ணி கொடுக்கும். அதை இது நல்லா தேய்ச்சி விட்டுடுங்க. உள்புறமும் சரி வெளிப்புறமும் சரி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம அதை 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷ் கிளாத்லேயோ இல்லை வேஸ்ட் கிளாத் ஏதாவது நல்ல க்ளீனான கிளாத்தில் தொடச்சி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம நார்மலாகவே ஸ்பெக்ஸ் க்ளீனர் இல்லை ஸ்பெக்ஸ் கிளென்சர் வாங்கி யூஸ் பண்ணும்போது கூட நம்மளுக்கு இந்த அளவுக்கு கிளியராக இருக்காதுங்க. ஆனால் வேஸ்லின் யூஸ் பண்ணும்போது அதோட கிளியர்னஸ் நம்மளுக்கு வேர் பண்ணி பார்க்கும்போதே தெரியும். உள்புறம் மட்டும் வெளிப்புறம் மட்டும் க்ளீன் பண்ணாமல் உள்புறமும் சேர்த்து நம்ம க்ளீன் பண்ணணும். ஏன்னா நம்ம 4 சைடு, அதாவது இன்சைட் அண்ட் அவுட் சைடு 2 சைடுமே நம்ம வேஸ்லின் அப்ளை பண்ணியிருக்கோம். அதனால் இதை நல்லா ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட வேஸ்லின் கண்ணை சுற்றி போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த ஐ டல்னஸ் அப்புறம் இந்த டார்க் சர்க்கிள்ஸ் இந்த ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஃபார்ம் ஆகிறது நம்ம தவிர்க்கலாம். இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இப்போ ஜிப்பு நடுவில் மாட்டும்போது ஏற்படக்கூடிய நம்மளுக்கு நெருக்கடியாக இருக்கும், பொருட்கள் சேஃபாக வைக்க முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் பார்த்திங்கன்னா, பாருங்கள், என்னோடய பேக்கில் இந்த ஜிப் ஹாஃப் க்ளோஸ்லேயே தான் இருக்குது. இப்போ அதை எப்படி நம்ம சரி பண்ணலான்றதை பார்ப்போம். ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் வேஸ்லின் ஜெல் எடுத்திருக்கேன். அதை அந்த ஜிப்பு மூடுற இடத்துல இப்போ நல்லா தேய்ச்சி விட்டுட போகிறேங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்டிக்கியாக இருக்கிறதுனால, பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக பேகை மூடி கொடுத்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம பசங்களோட ஷூஸாக இருக்கட்டும் இல்லை ஜென்ஸோட ஷூஸாக இருக்கட்டும், நம்ம என்ன தான் ப்ரஷ் போட்டு பாலிஷ் போட்டு க்ளீன் பண்ணாலும் அதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வைக்கும்போது கண்டிப்பாக அழுக்கு சேர்ந்துருக்கும், டர்ட் அதே மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இதுலேயும் பார்த்திங்கன்னா வேஸ்லின் யூஸ் பண்ணலாம். வேஸ்லின் பார்த்திங்கன்னா அந்த டஸ்ட்டை மேல்புறமாக அப்படியே தங்க வச்சிரும். அடுத்து நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த டர்ட்டும் சேர்ந்து க்ளீன் பண்ணும்போது ரிமூவ் ஆகிடும். இப்போ பாருங்கள், இது என்னோடய பையனோட ஷூ. எங்கெல்லாம் நான் க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அங்கெல்லாம் ஒரு குட்டி குட்டி டாட் வேஸ்லின் அப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு வேஸ்ட் கிளாத் எடுத்துகிட்டு இப்போ அதை நல்லா நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். லெதரை நல்லா ஷைனிங்காக மாற்றுங்க. மெயினாக கிட்ஸுக்கு இந்த மாதிரி நம்ம செய்யும்போது அவங்களுக்கு முக்கியமான ஒகேஷன், அதாவது மெயினாக ஸ்கூல் ஒகேஷனாக இருக்கட்டும், ஸ்கூலில் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் டே செலிப்ரேஷனாக இருக்கட்டும், அந்த மாதிரி டைமில் நம்ம ஷூவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டோன்னா அவங்க அது இன்னும் கான்ஃபிடெண்ட்டாக அவங்க வேர் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இதோட அப்பியரன்ஸ் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் இது போட்டுட்டக்கப்புறம். இல்லை வேஸ்லின் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, கோகனட் ஆயில்னாவே நம்மளுக்கு லெதருக்கு ஸ்ட்ரென்த்து தாங்க. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணலாம். குட்டி குட்டி ட்ராப் வச்சு இந்த மாதிரி ஒரு துணி வச்சு நம்ம ஷூவை க்ளீன் பண்ணும்போது அதோட லைஃப்பும் பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப நாளைக்கு வரும். அட் த சேம் டைம் ஷூ சீக்கிரம் பியாமையும் இருக்கும்.
இது வந்து கண்டிப்பாக வந்து ஹோம் மேக்கர்ஸ்க்கு வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு நல்ல டிப்பாக இருக்குங்கிறத வந்து நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள், நம்மளோட ஷூஸ் வந்து ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பழைய சாவி. நம்ம வந்து டோரை ஓப்பன் க்ளோஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக வந்து அதனால் க்ளோஸ் பண்ண ஓப்பன் பண்ண முடியல. மெயினாக அந்த பூட்டை ஓப்பன் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா துரு பிடிச்ச மாதிரி இருக்குது. இப்போ வந்து அதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ அந்த சாவியோட எண்டில் வந்து லைட்டாக நான் வேஸ்லின் ஜெல் அப்ளை பண்ணிக்க போகிறேங்க. இதை அப்ளை பண்ணுறதுனால அந்த சாவியோட கூர்மையான இடம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டன் ஆகும். நம்மளுக்கு வந்து கீ ஹோலில் வந்து இந்த சாவியை இன்சர்ட் பண்ணும்போது ஸ்மூத்தாக உள்ளே போயிடும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நான் வேஸ்லின் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள், சாவி உள்ளே போடும்போது எனக்கு சாவி உள்ளேயே போகலை. அதே மாதிரி கதவும் சரியாக திறக்க முடியல. இப்போ பார்த்திங்கன்னா வேஸ்லின் அப்ளை பண்ணிட்டக்கப்புறம் கண்டிப்பாக நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அது வந்து டோர் லாக்கை வந்து ஓப்பன் பண்ணிடும். அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒரு 2-3 தடவை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது துருப்பிடிச்ச சாவி இருக்கிற இடமா இருக்கட்டும், அதே மாதிரி அந்த துருவெல்லாம் நீங்கிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளால் டோர் ஓப்பன் பண்ண முடியுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்லின் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து எவ்வளோ உபயோகமாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான். நம்ம நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் இதெல்லாம் வாங்குகிறோம். மாய்ஸ்சரைசர் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வேஸ்லின் வீட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கோகோனட் ஆயில் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் வெளியே போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான மாய்ஸ்சரைசரோ சன்ஸ்க்ரீனோ நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும். அதுக்கு பதில் வந்து நம்ம இது மாதிரி வேஸ்லின் யூஸ் பண்ணலாங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்கின் ட்ரைனஸ், சன்னால் வரக்கூடிய ட்ரைனஸ் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக அவாய்ட் ஆகிடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே வந்து வேஸ்லின் வந்து ஒரு பெட்ரோலியம் ஜெல்லி அப்படிங்கிறதுனால ஸ்கின்னில் விழக்கூடிய சுருக்கத்தை வந்து ஸ்லோ டவுன் பண்ணுது. இப்போ பாருங்கள், என் கையில் ரைட் சைடில் இருக்கிற ட்ரைனஸ் வந்து லெஃப்ட் ஹேண்டில் இல்லை. அதனால் இதை நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிவிட்டு வாங்க. அதே மாதிரி நான் ஸ்பெக்ஸ் போடும்போது கண்ணில் வந்து சுற்றி வந்து வேஸ்லின் போட சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வந்து கண்ணை சுற்றி வேஸ்லின் ஜெல்லி போட்டு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கி எழுச்சிங்கன்னா ஐஸில் இருக்கிற டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும். அதே மாதிரி என்னோடய லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த கஞ்சி தண்ணி வச்சு ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறதை பற்றி சொல்லியிருந்தேங்க. இப்போ பார்த்திங்கன்னா கஞ்சி தண்ணி வச்சு க்ளீன் பண்ணிட்டக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டவ் நல்லா க்ளீன் ஆகிடும். அப்படி இல்லை பண்ண முடியாத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வேஸ்லின் ஜெல்லி யூஸ் பண்ணிக்கலாம். கண்ணாடியில் இருக்கிற ஸ்க்ராச்சஸ் மாதிரி ஸ்டவ்க்கு அந்த டஃபன் கிளாஸ் மேலே இருக்கிற ஸ்க்ராச்சஸையும் ரிமூவ் பண்ணும். இன்றைக்கி நம்மளோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நிஷாஸ் ஃபுட் ஹட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸ் கிடைக்கும். இதுக்கு நடுவில் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் ஏதாவது உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அது வரைக்கும் ஸ்டே கனெக்டட், கீப் வாட்சிங், ஹாப்பி குக்கிங்.